எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதே நடக்குங்க. ஒரு நிமிட தகவல் மருத்துவர் அன்புராணி உங்களுடன். என்னடா மருத்துவர் திடீர்னு ராசி பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்க்குறீங்க தானே? சித்த மருத்துவத்துல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாதுங்க. வாஸ்து பத்தியும் சொல்லியிருக்காங்க, ராசி நட்சத்திரங்கள பற்றியும் சொல்லியிருக்காங்க, மருத்துவங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு எல்லா ராசிக்கும் நல்லது நடக்கும்னு சொன்னது ஒரு விஷயத்துக்காக தான். ஒரு மருத்துவ குறிப்புக்காக தான். இன்னைக்கு எல்லா ராசிக்காரங்களும் கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய் அப்படின்னா சர்க்கரை நோய் தான். இந்த சர்க்கரை நோயை நம்ம எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம்? தினமும் டீ சாப்பிட்றவங்களா இருந்தா, நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ குறிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லவங்கப்பட்டை இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 கிராம் அளவுக்கு நீங்க குடிக்கக்கூடிய அந்த தேநீர்ல டீ தூள் போடும் பொழுது, இதையும் நீங்க போட்டு நீங்க கொதிக்க வச்சு அதை நீங்க அருந்திட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்படுங்க. அது மட்டும் இல்லாம, அளவுக்கு அதிகமான உணவுகள நீங்க எடுத்துக்காதீங்க. ஆயில குறைச்சுக்கோங்க. உங்க ஆயுள் நீடிக்கும். இரவு நேரத்தில உணவ கம்மி பண்ணுங்க. செல்ஃபோன்ல ரொம்ப கிரீமா அடுக்கக்கூடிய உணவுகளையும், மெல்ட் ஆகி கரையக்கூடிய சீஸ், பன்னீர், பட்டர் இது போன்ற படங்களையே பார்க்காதீங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு நெறைய உணவு சாப்பிடணுங்கிற அந்த கிராவிங்ஸ் வரும். அதனால தேவையான விஷயங்கள அளவோட நீங்க செல்ஃபோன்ல பாருங்க. நல்லதே நடக்கும்.